நீ என்ன சின்ன குழந்தை மாதிரியே பண்ணிட்டு இருக்கிற? இல்ல முத்து மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல? இது சொன்னதை மறந்துட்டியா? டபார், நீ சந்தோஷமா சிரிச்சுட்டே என்ன வழி அனுப்புனாதான் நான் வெற்றியோட திரும்பி வர முடியும். நீ இப்படி பண்ண எப்படி? சந்தோஷமா தான் இருக்கேன். எங்க சந்தோஷம் உதட்டுல தான் இருக்குது, கண்ணில் தெரியலையா? உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறது? நீ சிரிக்க நான் ஒரு வழி பண்றான் வா. என்ன பண்ண போற? இந்த கிளியா உருமாறி வந்திருக்காளே ஸ்வேதா, அவகிட்ட போய் நான் வசியமான மாதிரி ஒரு சின்ன ஆக்ட் கொடுத்து அவளை விருப்பத்துல வா. ஐயோ வேண்டாம் முத்து மாமா, எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? ஏ என்னது, எப்படிலாம் என்ன ஏமாத்துனா? நல்ல கதையா இருக்குது இது. நீ அப்புவா நடிப்பியா, அவ ஒன்ன மாதிரி நடிப்பாளாம். நீங்களா நடிப்பீங்க, நான் மட்டும் நடிக்க கூடாதா? நான் சுமாரா நடிப்போம்மா, வா. மாமா ஒரு மாதிரி சிரிக்கிறத பார்த்தா நம்பூதிரி சொன்ன மாதிரி மொத்தமா வசியமாயிட்டாருன்னு நினைக்கிறேன். பச்சைக்கிளி, பச்சைக்கிளி, சொல்லு சொல்லு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது என்னன்னே தெரியல. நீ வந்ததுல இருந்து உன்னை பார்க்கும் போதே என்ன அறியாமலே ஒரு இனம் தெரியாத ஒரு ஃபீல். என்னது என்னது? ஏனே புரியல. உன்னை பார்க்கும்போது என் ஸ்வேதால ஸ்வேதா ஆமா, அவளை பாக்குற மாதிரியே இருக்கு. என்ன திடீர்னு? எனக்கு ஸ்வேதா ரொம்ப பிடிக்கும் கேளு. அவன் மேல உசுரே வச்சிருக்கேன். அவளுக்கு தான் அது புரியவே இல்லை. சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டான். அவ போனோடனே என் மனசே பொக்குன்னு போயிடுச்சு. தூங்க முடியல, சாப்பிட முடியல. அதெல்லாம் நான் வெளியே காமிச்சுக்காமலே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை நான் மிஸ் பண்றேன். அடக்கடவுளே, முத்து மாமாவை நடிக்க சொன்னா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கு. விளையாட்டு கூட இப்படி பேசினா எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன என்ன? ஸ்வேதா தான் போயிட்டா, நீ அதே கூட இருக்கியா? நீ எதுக்கு பாவம் கூண்டுக்குள்ளேயே இருக்க? தப்பு 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 தப்பு. நீ சுதந்திரமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். இரு, நான் ஃபர்ஸ்ட் திறந்து விட்டுறேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ். இப்போ ஓகே. பச்சைக்கிளி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன உதவி? நீ வெளியே போற, நிறைய இடத்துக்கு போற, நிறைய பேரை பாக்குற. எங்கேயாவது ஏன் ஸ்வேதாவை நீ பார்த்தனா அவகிட்ட கொஞ்சம் சொல்லு. முத்துமா நீ நினைச்சிட்டு இருக்காரு, முத்துமா மேல உசுரே வச்சிருக்காரு. நீ போனது அவர் சாப்பிடல, தூங்கல, அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு நீ எடுத்து சொல்லு கிளி. சொல்லுவியா? ஓகே ஓகே. அப்போ மாமா மொத்தமாவே நமக்கு அடிமையாவே மாறிட்டாரு. ஏன் யோசிக்கிற? வழக்கமா எவ்வளவு பேசுவ, பேசு. எல்லாரும் காதலுக்கு புறாவை தான் தூது அனுப்புவாங்க. முதல் தடவையா கிளி ஒன்ன நான் அனுப்புறேன். எனக்காக ஏன் ஸ்வேதா கிட்ட ஏன் மனசுல இருக்கிறத சொல்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சொல்றேன் சொல்றேன். ஸ்வேதா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஸ்வேதா, ஸ்வேதா இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? ஆமா ஆமா. ஏய், நிஜமாவா சொல்ற? அப்ப எனக்கா போய் சொல்லுவியா? என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஸ்வேதாவை நான் காட்டுறேன். ஐயோ, பிராமிஸாவா? பச்சைக்கிளி, அதை மட்டும் நீ பண்ணிட்டுனா உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். சாப்பிட்டு நெல்லு வேணுமா, பழம் வேணுமா, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். வாழ்க்கை அப்புறம் உன்னை மறக்கவே மாட்டேன். எனக்காக பண்ண ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மாமா, நீங்க முத்து மாமா இல்ல, சரியான மொக்கு மாமா. வாங்க, ஸ்வேதாவை காட்டுறேன். என் கூட வாங்க. நான் கார் சாவி எடுத்து தரேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க, நான் வெளியே இருக்கேன்.
என்ன நடிப்பு நடிக்கிறது உலக நடிப்புடா சாமி. என்ன இப்படி முறைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாரு முத்து மாமா, நீ விளையாட்டு கூட ஸ்வேதாக்காவை பிடிக்கும், அவங்க மேல காதல் இருக்கு, அதை இதுன்னு சொல்லக்கூடாது. ஏ லூசு வெண்ணிலா, அது சும்மா விளையாட்டுக்கு நடிப்புமா. இனிமே இப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லு. நீ என் நடிப்புல பிழை கண்டுபிடிக்கிறாயா நக்கீரி? சொல்றோம் சும்மா தானே. இதெல்லாம் ஒரு விஷயமா? உனக்கும் உன் பிரச்சனை. இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் லைட்டா நடிச்சாதான் நம்ம நினைச்ச விஷயம் நடக்கும். நடக்கணுமா வேணாமா? சரி. இப்பதான் நீ பொண்டாட்டி. ஒரு நிமிஷம். குட்டி செல்லங்களா, நல்லபடியா அப்பா போயிட்டு வந்துடுறேன். அம்மாவை நல்லபடியா நீங்க தான் பாத்துக்கணும். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க நடந்தது யாருக்குமே எதுவும் தெரியக்கூடாது. லொடலொடன்னு பேசி வளரி கொட்டிடாத. நல்லபடியா போயிட்டு வந்துடுறேன். வா. ஸ்வேதா, நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. என்னம்மா நடந்துச்சு? முத்தரசு மாமா வசியமாயிட்டாரு. அப்படியா? நிஜமாவா சொல்ற? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். எப்படி கண்டுபிடிச்ச? என்ன பார்த்து ஸ்வேதா மாதிரி இருக்கேன்னு சொல்றாரு. ஸ்வேதாவை பார்க்கணும்னு புலம்புறாரு. சரி, இப்போ என்ன பண்ண போற? ஸ்வேதாவை காட்டுறேன்னு நான் ஒரு கொக்கி போட்டேன். மாமா அதுல மாட்டிக்கிட்டாரு. என் கூட வர போறாரு. அப்படியா? ஆமா, இத காசாவை எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. வந்ததும் கிளம்பிடுவோம். கல்யாணமாகி ஸ்வேதா முத்தரசனா தான் நான் திரும்பி வருவேன். சூப்பர் ஸ்வேதா, சூப்பர். உன்ன மாதிரி நினைச்சத சாதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. கிளியா உருவெடுத்தாலும் ஓ மனசுல இருக்கிற வைராகியம் தான் உன்னை இவ்வளவு தூரம் சாதிக்க வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவே ஆரத்தி கரைச்சி வச்சு ரெடியா காத்திருக்கேன். சரியா? சரி சரி, நாங்க வரதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணணுமே அத்தை. என்ன பண்ணணும்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். இந்த சிம்ரன் கலை எல்லாரையும் வீட்டை விட்டு அடிச்சு வரட்டுங்க அத்தை. நான் ராணி மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வரணும். அப்போ வெண்ணிலா ஸ்வேதா கொல்றதுக்கு முயற்சி பண்ண நடக்கல. எனக்கு அடிமையா இருந்துட்டு போகட்டும். சரி ஸ்வேதா, ரொம்ப ஜாக்கிரதை. வெற்றியோட திரும்பி வா. கண்டிப்பா அத்தை. நான் மாமா கூட வரத நம்பூதிரிக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பாமா. நான் வரேன் அத்தை. பூங்கோத, எனக்கு ஒரே பரபரப்பா இருக்கு. முத்தரசன் எப்படி இருக்கான் என்னன்னு நம்ம கண்ணால பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்பூதிரி கிட்ட பேசலாம். சரியா? வா. அங்க பாத்தியா வெண்ணிலாவ? இன்னும் கொஞ்ச நாள்ல அவ முகத்துல இருக்கிற சந்தோஷம் அத்தனையும் போய் மொத்தமா சோகம் வரப்போகுது. அத பார்த்து ரசிக்கணும் போகுத. முத்தரசு, சித்தி என்னப்பா திடீர்னு எங்க கிளம்பிட்ட? சித்தி கிட்ட கூட சொல்லாம போற? கொஞ்சம் பேசணும் சித்தி. வா முத்தரசு. சித்தி சித்தி, அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு திடீர்னு ஸ்வேதா ஞாபகமாவே இருக்கு சித்தி. அவளோட ஞாபகம் என்ன அறியாமலே வந்துட்டே இருக்கு. அவளை பார்க்கணும்னு தோணுது. அவன் மேல இருக்க பிரியம் அது அது அந்த கிளியில சித்தி கிளி, அதுக்கு ஸ்வேதா இருக்க இடம் தெரியுமா? நான் அந்த கிளி கூட போய் எப்படியாவது ஸ்வேதா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரு சித்தி. மா, ஸ்வேதா சொன்னது உண்மைதான். அண்ணன் பக்காவா வசியமாயிருக்காரு. பாத்தியா எப்படி வலியறாருன்னு? மா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா?
இப்போ நாம என்ன சொன்னாலும் அண்ணன் கேப்பாரு போல இருக்க. ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் உன் வாயால சொல்லுமா. சொல்லுமா. சரி. முத்தரசு, இப்பவாவது உனக்கு ஸ்வேதாவோட அருமை தெரிய வந்துச்சே. அவ உனக்காகவே ஜென்மம் எடுத்து வந்தவப்பா. இப்ப வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு உட்கார்ந்துருக்கிறது உனக்காகத்தான்ப்பா. நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதை விட சந்தோஷம் சித்திக்கு வேற என்னப்பா இருக்க போகுது? சித்தி, சத்தியமா இதுதான் நானும் நினைச்சேன். இதுதான் என் மனசுல இருந்தது. நான் என்ன நினைச்சோம், நீ அது அப்படியே எப்படி இது போதும் சித்தி, நீயே சொல்லிட்டல. மற்றபடி யாரு என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீயே சொல்லிட்ட, அது போதும். நான் எங்க இருந்தாலும் ஸ்வேதாவை கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வரேன் சித்தி. அதுக்கப்புறம் உன்னோட ஆசைக்காக ஓ முன்னாடி நாங்க மாலை மாத்திக்கிறோம் சித்தி. ரொம்ப சந்தோஷம் முத்தரசு. இத உன் வாயால கேட்கும் போது எனக்கு எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எங்க சம்மதிப்பியோ இல்லையோன்னு யோசிச்சேன். என்ன சித்தி நீ, நம்ம ஸ்வேதா எனக்கு ரொம்ப பிடிச்சவ. அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்காம இருப்பேனா சித்தி? சரி சரி முத்தரசு, இன்னொரு முக்கியமான விஷயம். வெண்ணிலாவுக்கு நீ எங்க போற எதுக்கு போற எதுவுமே சொல்லாத. அவ எங்க போற எதுக்கு போறன்னு தோண்டி துருவி கேப்பா. நீ ஏதாவது பதில சொல்லி சமாளிச்சுட்டு போ. சரியா? அவளை விடு சித்தி, நான் பாத்துக்கிறேன். மா எப்படிமா? மா என்னம்மா? நாம எத்தனையோ நாள் நினைச்சத ஸ்வேதா ஒரு நிமிஷத்துல சாதிச்சு காமிச்சிட்டா. அதான் ஸ்வேதாங்கிறது. கிளியா மாறினா கூட தான் நினைச்சத சாதிச்சு காட்டிட்டா பாரு. மா சரிம்மா, ஸ்வேதா சொன்ன மாதிரி அந்த நம்பூதிரிக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். இரு, அவன் கார்ல ஏறட்டும், அதுக்கப்புறமா போன் பண்ணி சொல்லலாம். என்ன? இந்தா முத்து மாமா, தண்ணி குடி. எதுக்கு தண்ணி? குடி மாமா. போகும்போதே எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி கேட்க முடியும்? காமெடி. சரி விடு, இப்ப என்ன அதுக்கு? எப்படி முத்து மாமா, நீ போகும்போது எங்க போறேன்னு கேட்டா போகிற காரியம் ஆகுமா? ஓ ஆகாது. சரி அப்புறம்? சரி சரி, கைய காட்டி இந்த கயிறை கட்டி விடுற. என்ன இது ஸ்பெஷல் கயிறு? மறந்துட்டியா? இது கருப்பண்ணசாமி கோவில்ல வச்சு பூஜை பண்ணி கொடுத்த கயிறு. இது உன் கையிலேயே இருக்கட்டும் முத்து மாமா. எந்த காரணத்து கொண்டும் இது அவுத்துறாத. ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் இது உன்னை காப்பாத்தும். சரியா? சரி சரி முத்து மாமா, நீ கிளம்பு. ஒரு சின்ன டவுட். இவ்வளவு தைரியமான புரியே, ஒருவேளை சும்மா ஸ்வேதா என்ன வசியம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நான் உன்னை மறந்துட்டேனா? இந்த நெஞ்சுக்குள்ள வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் யாரும் என் முத்து மாமாவை நெருங்க முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அந்த நம்பிக்கை இருந்தா போதும். போயிட்டு வரேன். சரி. வந்துட்டியா? போலாமா? ஸ்வேதா கிட்ட கூட்டு போயிடுவல? கூட்டிட்டு போறேன். வண்டிக்குள்ள ஏறு. சரி சரி. போலாமா? போலாம்.
போயாச்சு. கிளம்பிட்டா முத்தரசு. நான் நம்பூதிரிக்கு போன் பண்றேன். ஓம் சர்வ மோகினி ஸ்வாஹா. എന്താ நம்பூதிரி சாமி, முத்தரசன் ஒரு வழியா வசியமாகி ஸ்வேதாவோட கிளம்பி அங்க வந்துகிட்டு இருக்கான். எப்படியாவது நீங்க கிளிய ஸ்வேதாவா மாத்தி முத்தரசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. உடனே அதை பண்ணிடுங்க. ഓ ആ കറുപ്പൻ വരുന്നുണ്ടോ? വരട്ടും വരട്ടും. എന്നെ അടിച്ച് ധ്വംസം പണി വരട്ടണവനെ ഞാൻ ഇന്നും മറന്നിട്ടില്ല. ஆமா சாமி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், முத்தரசனை சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். என்னதான் வசியமாயிருந்தாலும் அந்த வெண்ணிலா ஏதாவது பூஜை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அன்னைக்கு மாதிரி ஏதாவது கெடுக்கிறதுக்கு பாப்பா. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ഞാൻ ഏற்கனவே അവங்கிட்ட പാഠം കത്തിട്ടുണ്ട്. ഇനി ഞാൻ ഒരു ഗണമും ഏമാറ മാട്ടേ. இந்த தடவை வரட்டும். ഞാൻ അന്ന് വാങ്ങിയ അടിക്കെല്ലാം ചേർത്ത് மொத்தமா அயாளுக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன். ஐயோ, பார்த்து ஜாக்கிரதை. ഞാൻ பார்த்தோலாம். ஏதாவது வில்லங்கம் பண்ணா அதுக்கப்புறம் முத்தரசனையும் கிருஷ்ணன மாதிரி கல்லாக்கிடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸ்வேதா மிகப்பெரிய கனவோட இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி நல்லபடியா அனுப்பி வைங்க. எங்களுக்கு அது போதும். நான் பாத்துக்கிறேன். சரி. கருப்பா, எழும்பிட்டியா? வாடா, வா வா. நான் நினக்காயிட்டு தான் இவட காத்திருக்கேன். உன்னை நான் பழி வாங்கியே தீர்வேன். என்னோட சக்தி என்னன்னு உனக்கு நான் நிரூபிச்சு நின்ன நான் உரு தெரியாத பொடி பொடி ஆயிட்டாக்கும்.